ஹலோ ஸ்ட்ரைக்கர்ஸ். மார்ச் 2026 இந்தியா மிகப்பெரிய ஒரு எரிசக்தி போருக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கு. சென்னை, மும்பை, பெங்களூர்னு எல்லா சிட்டிஸ்லயும் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூட போறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் சமைக்கிறதுக்கு சிலிண்டர் இல்ல. என்னப்பா 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா தானே இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஈரான்ல போட்ட ஒரு குண்டு இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க டீ கடையோட எல்லா அடுப்பையும் ஆஃப் பண்ணி, இது வெறும் சிலிண்டரோட தட்டுப்பாடா இல்லாம மிகப்பெரிய எரிசக்தி அவசர நிலையை உருவாக்கி இருக்கு. எதனால திடீர்னு இந்த எரிசக்தி பாதிப்புன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனாதான் நான் போடுற எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு ஈஸியா நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மும்பைல ஆல்ரெடி 20% ஹோட்டல்ஸ் மூடி இருக்காங்க. பெங்களூர்ல ஃபுட் அசோசியேஷன் இதுக்கு மேல எங்களால ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரம்ப் தான். இந்திய அரசு சார்பா இப்போதைக்கு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க எரிவாயு எல்லாம் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக்கு தரணும். அதாவது நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி சிலிண்டரா ஃபர்ஸ்ட் தரணும். செகண்ட் ஹாஸ்பிட்டல் யூசேஜ்க்கு தரணும். இதனால ஹோட்டலுக்கு போக வேண்டிய 19 kg கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாம் 75% அனுப்புறத ஸ்டாப் பண்ணிருக்காங்க. சிலிண்டர் கிடைக்காததால பிளாக் மார்க்கெட்ல இந்த கமர்ஷியல் சிலிண்டர்லாம் 2500 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா, இன்கேஸ் ஹோட்டல்ல நீங்க ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த ஃபுட்டோட விலை 30 இருந்து 40% வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு பொருளை நீங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா 140 ரூபாய் கொடுத்து வாங்குற எல்லாமே வரப்போகுது. முக்கியமா இது டீ லவர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்றதுக்கு டீ ஷாப்புக்கெல்லாம் போவாங்க. இப்போ மோஸ்டா எல்லா டீ ஷாப்பும் க்ளோஸ் பண்ண போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கலாம். இன்னமும் இந்தியா தனக்கு தேவையான 60% எல்பிஜியை வேற நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு நடக்கிற போர்னால உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான கடல் வழி பாதையான ஹர்முஸ் ஜலசந்தியை மூடி இருக்காங்க. இந்தியாவோட 90% எல்பிஜி இறக்குமதி இந்த பாதை வழியா தான் வரணும். ஆனா இந்த பாதையை மூடி இருக்காங்க. அதனால 700க்கும் மேற்பட்ட டேங்கர்கள் இந்தியா வர முடியாததால அங்கேயே தவிச்சிட்டு இருக்கு. நிலைமை ரொம்ப கைமீறி போனதால இந்திய அரசு அத்தியாவசிய பொருள் சட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க. இதுல 25 days ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நகரங்கள்ல இருக்க நம்மள மாதிரி மக்கள்லாம் ஒரு சிலிண்டர் வாங்கினாங்கன்னா அதுக்கு அடுத்து 25 நாளுக்கு அப்புறம் தான் அடுத்த சிலிண்டரை புக் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இது 21 நாட்களா இருந்துச்சு. அடுத்து ஃபேக்டரிஸ்க்கு போக வேண்டிய எல்லா எரிவாயுவும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணி சிலிண்டர்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தடுக்கணும்னா போர் நடக்காத ஆஸ்திரேலியா, கனடா, நார்வே போன்ற நாடுங்க கிட்ட இருந்து நம்ம இந்தியா எல்பிஜிஸை இறக்குமதி பண்ணணும். இன்கேஸ் இது பாசிபிளா நடந்தாலும் 20ல இருந்து 30 நாள் வரைக்கும் இதுக்கு ஆகும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த சிலிண்டர் யூசேஜை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ், இந்த விறகடுப்பு அதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க, கம்மியாக யூஸ் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.